தலைநகர் டெல்லியில் மழையால் சேதமடைந்த சாலைகளை முதலமைச்சர் அதிஷி ஆய்வு செய்தார். சராய் காலே கான் பகுதியில் ஆய்வு செய்த அவர் சேதமடைந்த சாலைகளை உடனே சீரமைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் டெல்லி மக்களை துன்புறுத்துவதற்காக அரவிந்த் கெஜ்ரிவாலை பாஜக கைது செய்ததாக குற்றம் சாட்டினார். டெல்லி மக்களுக்கு செய்து வரும் பணிகளை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதே அவர்களின் சதி என்றும் கூறினார். மழையால் பல சாலைகளும் உடைந்துள்ளதால் டெல்லி அரசின் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் அனைத்து எம்எல்ஏக்களும் அந்தந்த பகுதிகளில் ஆய்வு செய்ய துவங்குவார்கள் என்றும் இந்த ஆய்வின் அடிப்படையில் இன்னும் 2 முதல் 3 நாட்களில் பணிகள் தொடங்கும் எனவும் அவர் தெரிவித்தார். கல்விக்கான நிதி ஒதுக்குவதில் மத்திய அரசு அரசியல் பார்க்கக்கூடாது என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் புதியதாக கட்டப்பட்டு வரும் அரசு பள்ளி கட்டடங்களின் கட்டுமான பணிகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசு மும்மொழி கொள்கையில் பிடிவாதமாக உள்ளதாகவும் கல்விக்கான நிதியை கேட்கும்போது மத்திய அரசு சரியான பதிலை அளிப்பதில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேகத்திற்கு ஈடு கொடுக்கும் வகையில் உழைத்துக் கொண்டு இருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். ஆளுநரின் மனம் குளிர்வதற்காக அமைச்சர் பொன்முடியின் துறை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய RB உதயகுமார் அமைச்சர் துரைமுருகனை தள்ளி வைத்துவிட்டு உதயநிதியை முன்னுக்கு கொண்டு வருவதை பார்ப்பதற்கு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் தங்களின் இதயம் சுக்குநூறாக நொறுங்குவதாக தெரிவித்துள்ளார். மேலும் உதயநிதி நேற்று முன்தினம் திரைப்பட நடிகர், நேற்று சட்டமன்ற உறுப்பினர், அடுத்த நாள் அமைச்சர், மறுநாள் துணை முதலமைச்சர் என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை அவ்வாறு நடந்ததில்லை என கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கல்வராயன் மலை பகுதிகளில் போலீசார் மதுவிலக்கு சோதனையில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இந்நிலையில் கல்வராயன் மலை மற்றும் அதனை சுற்றியுள்ள மலை கிராமங்களில் மதுவிலக்கு சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 4 பேரல்களில் இருந்த சுமார் 800 லிட்டர் கள்ளச்சாராய ஊறலை தரையில் கொட்டி அழித்தனர். மேலும் கள்ளச்சாராய ஊறல் தயாரித்த அண்ணாமலை என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கர்நாடகாவில் பழைய என்ஜின் ஆயிலை குடித்து ஒருவர் உயிர் வாழும் சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவமொக்கா பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் இருசக்கர வாகனத்தை பழுது நீக்கும் வேலை செய்து வருகிறார். சின்ன வயதில் அவர் வேலை ஏதும் கிடைக்காமல் அலைந்து திரிந்த போது சாப்பிட காசு இல்லாததால் இருசக்கர வாகனங்களிலிருந்து வெளியேறும் பழைய என்ஜின் ஆயிலை குடித்து வந்துள்ளார். நாளடைவில் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்ட அவர் கடந்த 25 ஆண்டுகளாக 3 வேளையும் சாப்பாட்டிற்கு பதிலாக என்ஜின் ஆயிலை குடித்து வருவதாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே சூட்கேஸில் அழுகிய நிலையில் இளம் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆவரங்கம்பாளையம் பகுதியில் உள்ள சிறிய பாலத்தின் கீழ் துர்நாற்றம் வீசி வருவதாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் சென்ற போலீசார் அங்கு கிடந்த சூட்கேஸை சோதனை செய்ததில் இளம் பெண்ணின் சடலம் அழுகிய நிலையில் இருந்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து போலீசார் இளம் பெண்ணின் சடலத்தை உடல்கூறு ஆய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பள்ளி மாணவிக்கு ஆபாச வீடியோ அனுப்பி மிரட்டிய வழக்கில் யூடியூபர் சிக்கந்தர், ரவுடி பேபி சூர்யா ஆகியோர் சைபர் கிரைம் அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகினர். மதுரையைச் சேர்ந்த யூடியூபர் சிக்கந்தர் மகன் அஷ்ரப் அலி இன்ஸ்டாகிராம் மூலம் புதுச்சேரியை சேர்ந்த பள்ளி மாணவியிடம் நட்பாக பழகி வந்துள்ளார். இதையடுத்து மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி ஆபாச வீடியோக்களை அனுப்பி தொந்தரவு செய்ததாக மாணவியின் தாய் அளித்த புகாரின் பேரில் கடந்த 26ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். மேலும் இவ்வழக்கில் மாணவிக்கு மிரட்டல் விடுத்ததாக புகார் அளித்திருந்த நிலையில் யூடியூபர் ரவுடி பேபி சூர்யா, சிக்கந்தர், சுமி ஆகியோர் கோரிமேடு பகுதியில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகினர்.
சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை எண்ணெய் நிறுவனங்களே நிர்ணயித்து வருகின்றன. ஒவ்வொரு மாதமும் சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப இந்த விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 48 ரூபாய் அதிகரித்து ரூபாய் 1903 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 38 ரூபாய் விலை அதிகரித்து இருந்த நிலையில் இந்த மாதமும் விலை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மாற்றமின்றி 818 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது.